ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இது ரெசிபி அப்படின்னா க்ரீமி ஒயிட் சாஸ் பாஸ்தா. ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு நார்மல் பவுல் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு பால் பேனாக இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதில் வந்து 1 கப் அளவுக்கு நம்ம மக்ரூனி வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதோட தண்ணி வந்து அது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து, அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டவ்வில் வச்சு நல்லா கொதிக்க விட ஆரம்பிச்சிருவேன். ஸோ நல்லா கொதித்து நல்லா வெந்து வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஆயில் சேர்க்குறது எதுக்கு அப்படின்னா, ஆயில் சேர்த்தணும் சீக்கிரமாக கீழே வந்து ஒட்டாது, ஒன்றோட ஒன்று சேராது. அதனால் ஆயில் வந்து ஹீட் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த பக்கம் வந்து நம்ம அதுக்கானது ப்ரிப்பேரிங்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ இதில் வந்து ஆயிலும் கீயும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வெறும் ஆயில் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். கீ சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து நான் வந்து பூண்டு ஒரு 5லேருந்து ஒரு 6 பல் பூண்டை வந்து ஜஸ்ட்டு கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னடா இது, ஒரு பக்கம் வீடியோஸ் வந்து நான் வெயிட் லாஸ்க்கான வீடியோஸ் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ 1 வீக்காக என்னால் போட முடியல. ஏன்னா என்னோடய ஃபோன் வந்து பிரேக் ஆகிடுச்சு. இப்போ தான் ஃபோன் கையில் வந்துச்சு. ஸோ அதனால தான். இப்போ வந்து நம்ம பூண்டை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். ரொம்ப நேரம் வேகணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் இருந்தாலே போதும். சீக்கிரமாகவே ரெடி ஆயிரும். இந்த பாஸ்தா வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க ரொம்ப ஃபேவரட்டுன்னு சொல்லலாம். ஸோ இதை நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். பட் இது சாப்பிடாமல் ட்ரை பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து நான் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லி பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வீட்டில் செய்கிறது அப்படியே கடையில் செய்கிறது மாதிரியே தான் இருக்கும். ஸோ எந்த வித சேஞ்சஸுமே இருக்காது. இப்போ இதில் வந்து பால் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு ஆல் பர்பஸ் ஃப்ளார், அதாவது மைதா நம்ம ஆட் பண்ணோம். அது கூட கொஞ்சமாக நம்ம பால் சேர்த்து நல்லா இப்படி வந்து க்ரீமியாக வர வரையும் ஜஸ்ட் இப்படி ஃப்ரை பண்ணி விடுங்க. கொஞ்சம் நேரத்துலேயே பால் வந்து சீக்கிரமாகவே அப்சர்வ் ஆயிரும். இந்த மாதிரி க்ரீமி ஆயிரும். இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணி நல்லா க்ரீமியாக வர வரையும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இது ஈஸியாகவே ரெடி பண்ணிடலாம். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ்லேயே சீக்கிரமாகவே ரெடி பண்ணிடலாம். ஸோ ஸ்கூலுக்கு, காலேஜ் போகிறவங்களுக்கு, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் ஸோ இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுக்கு வந்து நம்ம மசாலா ஐட்டம்ஸ் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. வெறும் சால்ட் அண்ட் பெப்பர், சில்லி ஃப்ளெக்ஸ், இது 3 மட்டும் தான் சேர்க்க போகிறோம். வேறு எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. பெப்பர் சேர்த்தாச்சு. பெப்பர் சேர்த்தோட ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள். இப்போ அடுத்தது வந்து நம்ம வந்து சில்லி ஃப்ளெக்ஸ் சேர்க்க வேண்டியது தான். சில்லி ஃப்ளெக்ஸ் நீங்கள் கடையில் வாங்கினாலும் சரி, வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு நீங்கள் சில்லிஸை வந்து எடுத்து நார்மல் பேனில் ஜஸ்ட்டு ஆயில் எதுவுமே சேர்க்காமல் ஜஸ்ட்டு அந்த பேனில் வச்சு நீங்கள் அந்த மிளகாவை வறுத்திங்கன்னா போதும். அதோட 5 மினிட்ஸ் ஆற வச்சு அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சில்லி ஃப்ளெக்ஸ் ஈஸியாக வீட்லேயே ரெடி ஆயிரும். ஸோ இதை பாருங்கள், அச்சசல் ஸ்மைலி மாதிரி ஆகிடுச்சு. அந்த கண், வாய் எல்லாமே போட்ட மாதிரி. சும்மா எதர்ச்சியாக பண்ணது திடீர்னு இப்படி இருக்குது. வீடியோஸில் தான் நானே பார்த்தேன். ஸோ இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ சில்லி ஃப்ளெக்ஸ் சேர்த்தாச்சு. சில்லி ஃப்ளெக்ஸ் சேர்த்துட்டு ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற பாஸ்தா வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு க்ரீமியாக நல்லா கெட்டியாகிடுச்சு, உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க, அதாவது வேக வச்சுருக்கிற அந்த பாஸ்தா வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்தா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், அதில் தண்ணி சேர்த்துக்கணும். நார்மல் அந்த தண்ணியை இருத்துட்டு, சுடு தண்ணியை இருத்துட்டு நார்மல் பச்சை தண்ணி சேர்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்றும் ஒட்டாது. பாருங்கள், இப்போ பாஸ்தா வந்து சேர்த்தாச்சு. நம்மளோட க்ரீமியான பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. அப்படியே ஜஸ்ட்டு ஒரு ஃப்ரை பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் மட்டும், 5 மினிட்ஸ் கூட வேணாம், 2 மினிட்ஸ் மட்டும் ஜஸ்ட் இப்படி ஃப்ரை பண்ணி விட்டிங்கன்னா நம்மளுடைய க்ரீமி ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்திருக்கு. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போகிற வீடியோஸ் உங்கள் ஃபோனில் வரும். அதனால தான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்மளுடைய சூப்பர்பான பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. ஸோ வீடியோ போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் ஆல். நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க ஏன் இன்னும் வீடியோ போடலை அப்படி சொல்லி. ஸோ இனிமேல் டெய்லி வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகிட்டு இருக்கும். ஸோ என் ஃபோன் பிரேக் ஆனனால தான் என்னால் போட முடியல. இப்போ பாருங்கள், ஒயிட் சாஸ் பாஸ்தா இப்போ ஒரு பிளேட்டில் போடுறேன். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ அடுத்த ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.